இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் முன்னணி தலைவர்களே, பத்திரிகையாளர்களே, தமிழ்நாடு ஒரு கடுமையான சோதனை கட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு சரித்திரத்திலேயே பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் தொடர்ந்து 3-4 மாத காலமாக போராடிய சம்பவம் கிடையாது. இதோ பக்கத்திலே ஜார்ஜ் டவுன் கோர்ட்டுக்கு முன்னால அமர்ந்திருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவிலும் நீதிமன்றங்களின் வாயிலே வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்தியா பூராவிலும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த நாளை கருப்பு நாள் என்று அறிவித்திருக்கின்றது. They have called this day a black day. அதனால்தான் நாங்கள் இந்த தேதியை தீர்மானித்தோம். இந்தியா பூராவிலும் உள்ள வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டிலே உயர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான இந்த அடக்குமுறை கண்டித்து கருப்பு நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக? அண்ணன் தா பாண்டியன் அவர்கள் சொன்னது போல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கட்சி எல்லைகளை கடந்து, ஜாதி மத எல்லைகளை கடந்து வழக்கறிஞர்களும் மாணவர்களும் அனைத்து தரப்பினரும் கொதித்து எழுந்து போராடுகிறார்கள். இது கட்சி பின்னணி கிடையாது, கட்சி கொடி கிடையாது, கட்சி பேனர் கிடையாது. இந்த பின்னாலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனரை பாருங்கள். இது வழக்கறிஞர்களுக்காக நடத்தப்பட்ட அடக்குமுறையை கண்டித்து நாங்கள் நடத்துகிற போராட்டம். கருங்கொடிகள் ஏந்தி எங்கள் தோழர்கள் நிற்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை நடத்தவிடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் போட்ட ஏற்பாடுதான் நீதிமன்றத்துக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல். அவர் முதலமைச்சர் சொல்லாமல் போலீஸ் கமிஷனர் உள்ளே போனாரா? அப்படி போயிருந்தால் இதற்குள் போலீஸ் கமிஷனர் அடுத்த நிமிடம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். முதலமைச்சர் சொல்லாமல் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் டிஜிபி அடுத்த 1 மணி நேரத்துக்குள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது செய்யப்படவில்லை. அதனால் தான் அந்த சீஃப் செக்ரட்டரி சஸ்பெண்ட் ஆகணும், ஹோம் செக்ரட்டரி சஸ்பெண்ட் செய்யப்படணும், டிஜிபி, கமிஷனர் போலீஸ், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ராமசுப்பிரமணியம் உள்ளிட்ட காவல்துறையினுடைய இருதயமற்ற அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். இந்த சஸ்பென்ஷன் பண்ணா தான் தப்பிச்சுக்கலாம் நினைத்தா அதுக்கும் முதலமைச்சர் வேலை செய்வார். நாங்கள் ஒன்று அரசியல் காழ்ப்புற சொல்லல. இந்த ஈழத்தமிழர் போராட்டம் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் நடத்துவதை எப்படி தடுப்பது, எப்படி உடைப்பது என்று நினைத்தார். உடைக்க முடியல, அதுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த முடியல. இந்த சுப்பிரமணிய சாமி பிரச்சனை வந்து திக்குச்சு அவங்களுக்கு. சுப்பிரமணிய சாமி ராஜபக்சே சொல்றத சொல்லிட்டு தெருவில் வர்றான். எங்களை எவ்வளவு இழிவுபடுத்தி என்னைய அண்ணனை பலனடுமாறா எத்தனையோ அறிக்கை கொடுத்திருக்காங்க. எவ்வளவு, அதாவது யாரும் சொல்ல துணியாத பழியெல்லாம் சொன்னார். நாங்க அதை பற்றி கவலைப்படல. குலைக்கிறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லல. ஆனா தமிழ் மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப புலிகளை ஒழிச்சு தீரணும் தெரு தெருவா பேசிட்டு கருப்பு போன கமாண்டோட வந்துட்டே இருப்பான. பகத்சிங் கோர்ட்டுக்கு வந்தப்ப அப்புறம் ஒரு பேரை செருப்பு அடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் அந்த செருப்பு அடிச்சே தான் பாராட்டுறான். அது மாதிரி முட்டையை அடிச்சாங்க. சரி, அதுக்குதான் கைது பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இதை சாக்காக வைத்துக் கொண்டு சாக்கு முட்டைகளிலே கற்களை கொண்டு வந்தது போலீஸா? கோர்ட்ல கல்லு கிடையாது. வக்கீல்கள் கல் எடுத்து அடிப்பதற்காக அவர்கள் கல்லெல்லாம் கொண்டு வரல. கருப்பு பேண்ட், ஒயிட் ஷர்ட் போட்ட அந்த உள்ளாட்சி தேர்தல் ஈடுபட்ட அதே ரவுடி கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்து மூட்டை மூட்டையா கல்களை போலீஸார் கொண்டு வந்தாங்க. வாக்குவாதம் நடக்கும் போதே உங்களை விட்டு கல்லிட்டு அடிக்க சொன்னாங்க. 2-3 கல்லு போலீஸ் மேலே விழுந்தது, வழக்கறிஞர்கள் மேலே விழுந்தது. ஒண்ணு லத்தி சார்ஜ்.
லத்திச்சார்ஜ் செய்து மண்டையை உடைச்சு, கையை உடைச்சு, லைப்ரரிக்குள்ள பூந்து அடிச்சு, சேம்பரை உடைச்சு, தம்புச்சட்டு ஸ்ட்ரீட் வரைக்கும் போய் அடிச்சு, அடிக்கிற போது அந்த வழக்கறிஞர்களை உச்சந்தலையில் அடித்திருக்கிறார்கள். சாகட்டும் நினைச்சா அடிச்சீங்க. இடுப்புல குத்தும் போது கிட்டி உடையணும்டா, அப்பதான் சாமான்னு சொல்லிட்டு இந்த பின்பக்கத்தை இடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் அதை சொல்லும் போது அவர்கள் ஒண்ணு அழுதுகிட்டு சொல்லல, ரொம்ப நிதானமா என்கிட்ட சொன்னாங்க. முதுகு பக்கம் பார்த்தா ஒரு இவ்வளவு தண்டி கண்ணி போய் இருக்கு, இங்கே அடிச்சாங்கன்னு கிட்னி உடையணும்டா, அப்பதான் சாவான் அப்படின்னு. இலங்கை தமிழனுக்காக புடுங்குறீங்களாடா, இப்படி சொல்லி கொண்டுதான் அடிச்சிருக்கிறாங்க இந்த ராமசுப்பிரமணிய ஏற்பாட்டுல. அப்ப பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்து இவர்கள் போராடுவதனால் அதை ஒடுக்க வேண்டும் என்று நான் அந்த இலங்கை தமிழனுக்காக நீ போராடுற புடுங்கிருவான்னு கேட்டவன்லாம் நான் கேட்கிறேன், நீ எல்லாம் ராஜபக்சே கிட்ட சம்பளம் வாங்குறியா? நான் வேற மாதிரி கேட்க மாட்டேன், பட்டிக்காட்டுக்காரன் கேட்பேன், நான் படிச்சுட்டதுனால கேட்க முடியல. நான் கிராமத்தால் அப்படி கேட்க தெரியும், ஆனா படிச்சு ஒரு லெவல்ல இருக்கிறோம். இது பேப்பர் ஒரு செய்தியும் போடாது, இது மட்டும் எடுத்து போட்டு வைகோவின் பண்பாடத்தை பேச்சை பாருன்னு பாக்ஸ் கட்டிடுவான். அவங்க இளைஞர் தமிழனுக்காக புடுங்கறையான்னு சொல்லி அடிச்சு மண்டை உடைச்சு ஒரு பெண் கயல்விழி ஜட்ஜி ஆர்வ பெருமாள் ஆயத்தினால பாதுகாக்க துடிக்குது, அடிக்கிறாங்க. அந்த சகோதரியா பதறிக்கிட்டே சொல்றான், தேவனைய பாவா, அது நம்முடைய பெருஞ்சித்திரனாருடைய பேட்டி. அது சொல்லுது, சொல்ல முடியல என்கிட்ட நெடுமாறன் கிட்ட சேலையை பிடிச்சு இழுக்கிறாங்க. அந்த பொண்ணு இல்ல, மற்றவங்களை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாங்க, தாங்க முடியல, கையெல்லாம் நடுங்குது அந்த தங்கைக்கு. ஜட்ஜ காப்பாற்ற போன 10 வக்கீல் மண்டை உடைச்சிருக்காங்க. ஆர்வ பெருமாள் ஆயத்தினார காப்பாற்ற போற 10 வக்கீல் மண்டை உடைச்சிருக்காங்க, கையை ஒடிச்சிருக்காங்க. கோகுல்ராம் கூடிய ஒருவருக்கு உடம்பு பூரா நொறுங்கி கிடக்கு. இந்த வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் ஏங்க போலீஸ கல்லு விட்டு அடிக்கிறாங்க, லத்திகம்பால் அடிக்கிறாங்க, அடிபட்டு கிடக்கிற வக்கீல் திரும்ப கல் எடுத்து வீச மாட்டாரா? நான் கேட்கிறேன். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஒருத்தர் தன்னை காப்பாத்திக்கலாம்ல. போலீஸார் லட்டிக்கம்பால் அடிக்கிறாங்க, இவங்க கிட்ட கம்பு இருக்கு, வக்கீல் கிட்ட கம்பு கிடையாது, கல்ல கொண்டு அடிக்கிறாங்க. தங்களை பாதுகாத்த, தன் சகாக்களை பாதுகாக்க மோகனகிருஷ்ணன் ஒரு கல்லை தூக்கி எறிகிறார். இதை எடுத்து முதல் பக்கத்துல போட்டோ போட்டு வக்கீல்கள் தான் வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு இந்த ஹிந்து பேப்பர், இன்னும் 2-3 பேப்பர் முதல் பக்கத்துல போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தீ வச்சு கொளுத்திருக்காங்க. நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துறது போலீஸ். 100 தடவை சொல்றேன். ஹிட்லர் தான் செஞ்சான், பார்லிமெண்ட போயிட்டு கம்யூனிஸ்ட் சுட சொன்னான். இப்ப நவீன ஹிட்லர் இங்க வந்திருக்காரு ஆட்சி நடத்த. அவர் மூலையில் வந்து அபாரமான திட்டங்கள் எல்லாம் உதயமாகும். இந்த போலீஸ்காரங்க பார்த்தாங்க, இவ்வளவு வைக்கிற மண்டையை உடைச்சிட்டோம், ரணகல் ஆக போகுது பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு அதை டிவியில காமிச்சுட்டா, பார் பட்டி எரியுது பார், வக்கீல்கள் தீ வச்சு கொளுத்திட்டான். இதைத்தான் காட்டினார்களே தவிர இந்த வழக்கறிஞர்கள் மண்டை உடைபட்டு, கை உடைபட்டு 62 பேர் ரத்த காயங்களோடு கிடந்தாங்க. இவ்வளவு வன்முறை ஏவி விட்டு, இதை செய்துவிட்டு வழக்கறிஞர்கள் 4 மாசமா வன்முறையில் ஈடுபட்டாங்களா? நான் கேட்கிறேன். பொது வேலை நிறுத்தம், ஒரு இடத்துல சைக்கிள் ஸ்டாண்ட் 2 சைக்கிள் உடைச்சிட்டாங்க. ஆமையா, இதுக்கு முன்னாடி பொது வேலை நிறுத்தத்தில் வன்முறை நடக்கலையோ? திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது சௌரி சௌராவோட போலீஸே தூக்கி போட்டு கொளுத்திட்டான். மகாத்மா காந்தி நடத்தின போராட்டத்தில், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திருப்பூர்ல காக்கி சட்டையோட போட்டு கொளுத்திட்டான். நான் செய்ய சொல்லல, கொந்தளிச்சு வரக்கூடிய நேரத்தில் இதை ஒரு செய்தி எடுத்து போட்டு வழக்கறிஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டதா சொல்றீங்களே. வழக்கறிஞர்கள் 4 மாதமா வன்முறையில் ஈடுபட்டாங்களா? பட்டி கிடந்தாங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டி கிடந்தாங்க. கட்சிக்காக இல்ல, அரசியல் நோக்கத்துக்காக இல்ல, நம் மக்கள், ஈழ மக்கள் சாகிறார்களே என்பதற்காக. இப்ப என்ன நடக்குது? அண்ணன் தாப்பா சொன்னதை போல பிரணாப் முகர்ஜி ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை சோனியா காந்தியுடைய யோசனையின் பேரில் செய்து கொண்டிருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? விடுதலை புலிகள் அங்கு உள்ள தமிழ் மக்களை ஒப்படைப்பதாக தெரிவித்து விட்டார்கள் சர்வதேச அமைப்புகளுக்கு, நாங்க கப்பல் அனுப்ப போறோம். அட பாவி, இப்படிப்பட்ட பொய்ய சொல்றீங்க. விடுதலை புலிகள் சொல்லவே இல்லை. அவர்கள் நாங்கள் ஆயுதங்களை கீழே போட முடியாதுங்க, மக்களை காப்பாற்றது இதுதான். நீங்க சர்வதேச பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்களை அனுப்புங்கள், நிலைமையை கண்டறியுங்கள், போரை நிறுத்த செய்யுங்கள், இதைத்தான் சொன்னாங்க. பிரணாப் முகர்ஜி பார்லிமெண்ட்ல விடுதலை புலிகள் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டு நாங்க கப்பல் அனுப்ப போறோங்கிறா, ஆகாயப்படை அனுப்ப போறோங்கிறா. எனக்கு இருக்கிற கவலையும் பயத்தையும் சொல்றேன். கொத்து குண்டுகள் வீசுவது மட்டுமல்ல, மொத்தமாக மண்டலங்களை நெருப்பாக எரிக்கின்ற குண்டுகளை பயன்படுத்தி லட்சக்கணக்கான தமிழர்களை இந்த 1 வாரத்துக்குள்ள கொல்லணும் திட்டம் போட்டு மனசு பதறுது. பச்சை குழந்தைகளை நினைக்கிற தாய் வந்தீங்க. ஆகவே
இந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் இன்றைக்கு கொடுமையான துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், நம்ம தலைமுறைக்கு வக்கீல்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவங்க தான் 4 மாசமா ஈழத்தமிழருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க பின்னாடி நிற்போம், அவர்களுக்கு பக்கபலமாக நிற்போம். அவர்களுக்கு மேல இனிமே ஒரு பரம்பு விட மாட்டோம். இனி அவங்க அடிக்கணும் நினைச்சா நாங்க வருவோம். என்ன துப்பாக்கியை காட்டி சுடுவேங்கிற டிஜிபி? சுட்டுவியா நீ? தாப்பா சொன்னாரு, சுடு பாப்போம். நீ சுடுவேன்னு வரும்போது துப்பாக்கியை பிடிக்க சொல்லுவோம், பிடிக்குவோம். போடு கேஸ், துப்பாக்கியை பிடிக்க சொல்றான்னு. எப்படி பொது சொத்தை சேதப்படுத்தினா கேஸ் போடு. எப்படி துப்பாக்கியால சுடுவேன்? 500 பேர் இலங்கை கடற்படைக்காரர் நம்ம மீனவனை கூட்டா ஒரு டம்மி தோட்டா கூட நீ சேர்த்துறது கிடையாது. பட்ட பகல தினகரன் ஆபீஸ தீய வச்சு கொளுத்தி 3 பேரை கொண்டுட்டு மதுரை ரோடு பூரா பஸ் கொளுத்தினானே, அவன் மேல ஒரு துப்பாக்கி போச்சா, ஒரு கேஸ் போட்டையா? மானங்கிட்ட சர்க்கார், மானங்கிட்ட போலீஸ். முதலமைச்சர் மகன் போய் வெக்கம் இல்லாம ஜாயின்ட் கமிஷனர் ஏர்போர்ட்ல சல்யூட் வச்சு கூட்டி வந்த 3 பேரை கொண்டுட்டு மதுரை பூரா தீய வச்சு கொளுத்திட்டு வந்தவனுக்கு எங்களை பார்த்தா மிரட்டுற ஜாக்கிரதை. டிஜிபி சொல்ற, என்ன சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு வார்னிங் லெட்டர் விடுற? நடவடிக்கை எங்களுக்கு வார்னிங் லெட்டர் கொடுக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்க கொடுக்கிற வரிப்படத்தை சம்பளம் வாங்கிட்டு இருக்க வேலைக்காரன், சர்க்கார் வேலைக்காரன், என்ன மிரட்டுற? இதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான். ஒரு எல்லை தாண்டி போகிற போது மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன் உடம்பிலே நெருப்பு வைத்துக் கொள்ளுகிறவன் அடுத்த முடிவுக்கு வந்துட்டா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துக்கோ. காவல்துறையிற்கு 90% காவல்துறையினருக்கு ஈழத்தமிழர்கள் மேல அனுதாபம் எனக்கு தெரியும். எல்லோரும் குற்றவாளிகள் அல்ல, இந்த மேலதிகாரிகள் இதை செஞ்சாங்க. டிஜிபி, கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் இவங்க சஸ்பெண்ட் ஆகணும். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி சஸ்பெண்ட் ஆகணும். என்னுடைய கருத்து, அது இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கருத்தாக நான் உடனே சொல்ல வேணாம். நான் முதல்ல கொடுத்த அறிக்கை அந்த நேரம் உடனே இவ்வளவுக்கு காரணமான முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். பார்வார் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய சொல்கிறார், 356 பயன்படுத்த சொல்றாரு, ஒரு கீழ்த்தரமான அறிக்கை விட்டார். நான் அதெல்லாம் கேட்கல, நீங்க இவ்வளவுக்கும் பொறுப்பு நீங்க தான் என்று சொன்னோம். ஆகவே ஈழத்தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகிற வழக்கறிஞர்கள் மீது இந்த மிருகத்தனமான தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டிக்கிறோம். வழக்கறிஞர்கள் போராட்டத்துக்கு தமிழ் சமுதாயம் தொடர்ந்து துணையாக இருக்க வேண்டும். இந்த கையெழுத்து படிவங்களிலே கையெழுத்து போடுங்கள். குறிப்பா வேலை பார்க்கிற இடங்கள்ல நீங்க நினைச்ச 1000 கையெழுத்து ஒரு நிமிஷத்துல போட்டுடலாம். இதனால என்ன பிரயோஜனம் நினைக்கலாம்? ரஷ்ய ஜனாதிபதி ரஷ்யா தான் வீட்டோ கொண்டு வந்து பந்தோபஸ்து கவுன்சில்ல வரவிடாம இந்தியா சொல்லி வரவிடாம பண்ணிட்டான். இப்ப ரஷ்யா ரீகன்சிடர் பண்றாங்க. இப்ப லேட்டஸ்ட் தகவல், நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு 2 கோடி கையெழுத்து ரஷ்ய ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி, ஐநா பொதுச் செயலாளருக்கு அனுப்பலாம். நான் கேட்கிறேன், ஐநா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க மாட்டாங்க. 10,000 பேர் முந்தா நாள் அனுமதிச்சுட்டாங்க. வெள்ளை மாளிகைக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி, ஜெனீவா ஐநா மன்றத்துக்கு முன்னால் அனுமதி, இங்கிலாந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னால் அனுமதி, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு முன்னால் அனுமதி. தாய் தமிழகத்திலே தலைநகரத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கிடையாதா? இங்கிலாந்து பாராளுமன்றம் 3 மணி நேரம் வாதித்திருக்கிறது, இந்திய பாராளுமன்றத்தில் வாதம் கிடையாது. எனவே தமிழக மக்களே, ஈழத் தமிழர்களை காக்க இதெல்லாம் தமிழ் போட முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பேர் ஆபத்தங்கே சூழ்ந்து விட்டது. 1 வாரத்துக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுங்க. ஒவ்வொரு தொழிற்சாலை, மாணவர்கள், அலுவலகங்கள் ரத்தம் கொட்டும் இதயத்தோடு மன்றாடுகிறோம், எங்கள் மக்களை காப்பாற்றுங்க. அரசியல் தான் ஒண்ணும் கிடையாது. அந்த படிவத்தில் கையெழுத்து போடுங்க. இந்த போராட்டத்தை இவ்வளவுக்கு அரசு தெரிஞ்சு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இல்ல, இதுதான் போராட்டம். அரெஸ்ட் பண்ணுவாங்க, புழலோடு அடைக்கலாம், அடைச்சு போறாங்க. தமிழ்நாடு பூராவில் இந்த போராட்டம் இன்னைக்கு நடக்கும். அண்ணனோட நெடுமாறன் அறிக்கை பேப்பர்ல போடல, நின்றுவியா, நிறுத்திடுவியா? பேப்பர்ல போடாட்டி நான் கேட்டேன் ஒரு பத்திரிகைக்காரர்கிட்ட, ஏங்க போடல? என்னங்க செய்யறது? பெரிய இடத்துல இருந்தே கூப்பிட்டு சொல்றாங்க, ஒன்னும் போடாத. எவ்வளவு நாளைக்கு பெரிய இடம் இருக்கும்னு பிற பார்த்துக்கோ, அவ்வளவுதான். ஆகவே இப்பொழுது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்களுக்கு நாம் அறவழியில போறோம். நம்ம ஒன்றும் கலவரத்தில் ஈடுபட போறதில்லை, நம்ம வன்முறையில் ஈடுபட போவதில்லை. நம்ம மீது அநியாயமாக வன்முறையை பயன்படுத்தினால் அப்பொழுது நிலைமை மோசமாகும் தான் சொல்றோம். நாங்க வன்முறைக்கு போக மாட்டோம். 15 வருட காலமாக நாங்கள் எந்த இடத்தில் ஒரு சிறு கலவரத்தில் ஈடுபட்டதில்லை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் நடத்தி தடை செய்யப்பட்ட காலத்தில் இயக்கம் நடத்துறவங்க. போலீஸ் பூச்சாட்டி ஜெயிலுக்கு எல்லாம் பயப்படுறாங்க, யாரு கிடையாது.
இதுதான் உண்மை. ஆகவே இந்த போராட்ட களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு நம் போராட்டம் தொடரும், வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக தொடரும், நீதி கிடைக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் ஆய்வுக்குழு அறிவித்திருக்கிறார் நெடுமாறன், விசாரணை குழு, மக்கள் விசாரணை குழு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். யார் வேணா வந்து டெபோஸ் பண்ணலாம், யார் வேணா சாட்சி சொல்லலாம். அங்க வந்து சொல்லுங்கள், பதிவு செய்வோம், அறிக்கையை மக்களுக்கு தருவோம். அந்த வகையில் வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக நடத்துகிற போராட்டத்தில் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டு அவர்களை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் உரையாற்றியதற்கு பிறகு இங்கு தொடர் முழக்கங்கள் எழுப்பப்படும்.